இழிவை கொணரும் பாவம் அகற்றுவோம். பிரைஸ் தி லார்ட். பாவம் நிறைந்த எந்த நாடும் இழிவடையும் என நீதிமொழிகள் 14:34 வாசிக்கின்றோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது வந்த வெட்கத்தினால் மரங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். தங்களை நிர்வாணிகளாக கண்டார்கள். தேவ சமூகத்திற்கு முன்பாக நிற்க முடியாதவர்களாக காணப்பட்டார்கள். பெரும்பாலும் வெட்கத்தையும் தலை குனிவையும் அவமானத்தையும் இகழ்ச்சியையும் கொண்டு வருகிறது இந்த பாவம்தான். அநேகர் இரகசிய பாவத்தை விரும்பி சிற்றின்பத்தை நோக்கி ஓடுகிறார்கள். பாவம் வெளிப்பார்வையில் இன்பம் அளிப்பதாய் காட்சி அளித்தாலும் முடிவில் அது நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வரும். பாம்பை போல தீண்டும். ஒருவேளை ஒருவர் தன் பாவங்களை பிறருக்கு மறைக்கலாம், ஆனால் பிதா அந்தரங்கத்தை பார்க்கின்றவர். மத்தேயு 6:18. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை என்று மார்க் 4:22 நாம் வாசிக்கின்றோம். ஆம், மேலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவரின் கண்களுக்கு நாம் எந்த பாவத்தையும் மறைக்கவே முடியாது. எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று பிரசங்கி சபை உரையாளர் 11:9 நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் நாம் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பாவங்கள் நிச்சயம் நமக்கு வெட்கத்தையும் தலை குனிவையும் அவமானத்தையும் கொண்டு வரும் என்பதையும் நாம் மறக்கவே கூடாது. தாவீது அந்தரங்கத்தில் பாவம் செய்தார். பத்சேபாளிடத்தில் பாவம் செய்ததை உலகம் அறியாமல் இருந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பினார். தன் பாவம் வெளியான பொழுது தாவீது அடைந்த வேதனை கொஞ்ச நஞ்சம் அல்ல. பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு அவர் ஒப்புரவாகிவிட்டாலும் அந்த பாவத்தின் விளைவாக உள்ள சாபத்தையும் தண்டனையையும் தாவீது அனுபவிக்க நேர்ந்தது என்பதை நாம் 2 சாமுவேல் 12:11 மற்றும் 12 நாம் வாசிக்கின்றோம். ஆம், ஆண்டவர் தாவீதை பார்த்து இந்த பாவத்தின் நிமித்தமாக சொன்ன வார்த்தைகள் இதோ, நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் மனைவியரை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் மனைவிகளோடே படுத்திருப்பான். நீ மறைவிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று அவர் யாரிடம் கூறினார்? தனது இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடிய தாவீதிடம் சொன்னதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறே அவர் செய்யவும் செய்தார். ஆம் அன்பானவர்களே, நாம் எவ்வளவுதான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தாலும் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்காக நாம் கட்டாயம் மனம் வருந்த வேண்டும், ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடம் வலியுறுத்துகின்றார். பாவம் எத்தனை பயங்கரமான விளைவை தாவீதின் வாழ்க்கையில் கொண்டு வந்தது பாருங்கள். ஆம், விவிலியம் சொல்லுகின்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நீதிமொழிகள் 28:13. பாவம் ஒருவனுடைய வாசற்படியில் படுத்திருக்கும். தொடக்க நூல் 4:7. அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்து கொள்ளும் என்று யோபு 20:11 நாம் வாசிக்கின்றோம். ஏன் பாவம் எலும்புகளோடே படுத்திருக்கிறது? ஏனென்றால் நியாய தீர்ப்புக்கு கொண்டு செல்வதற்காகவே பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். முடிவிலே அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அது தள்ளுகிறது. நித்திய வேதனை, நித்திய நிந்தை, நித்திய அவமானம். இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அன்பானவர்களே, நாம் தலை குனிந்து நின்ற இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும்படி தேவனோடு ஒப்புரவாகி மனம் கசந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார் என்று 1 யோவான் 1:9 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1 யோவான் 1:7. ஆகவே ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, எந்த நேரமும் உம்மை சந்திக்க நான் ஆயத்தமாய் இருக்கும் வகையில் என் பாவங்களுக்காக உடனுக்குடன் மன்னிப்பை வாங்க தேவையான மனதை எனக்கு தருமாறு உம்மை மன்றாடுகின்றேன். ஆமென்.